நண்பா, இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஏகப்பட்ட வேக்கன்சி வந்து ஃபில் பண்ணுற மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. பேசிக்காக பார்த்தா இன்ஜினியரிங் குவாலிஃபிகேஷனில் வந்து எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்தந்த போஸ்ட்டு ரீஃபைனரிஸ் டிவிஷனில் வந்து எவ்வளோ பே பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 25,000லேருந்து 1,05,000 வரைக்கும் பே பண்ணுறாங்க, சம்பளம் தராங்க. என்னென்ன ஸ்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா போஸ்டிங் போகிற மாதிரி அசாம், பீகார், குஜராத், உத்தரப்பிரதேஷ், அசாம், ஒடிஷா அங்கெல்லாம் ஃபில் பண்ணுறாங்க. இன்னொரு போஸ்ட் எப்படி எடுக்கிறாங்கன்னா ஃபார் பைப்லைன் டிவிஷனில் வந்து இன்னொரு போஸ்ட் வந்து எடுக்கிறாங்க. அது வந்து எவ்வளோ பே பண்ணுறாங்கன்னா அதுக்கு 23,000லேருந்து 78,000 வரைக்கும். ரிசர்வேஷன் ஃபார் ரீஃபைனரி டிவிஷனில் என்னென்ன போஸ்ட் வந்து ஃபில் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்தந்த ஸ்டேட் வைஸில் ஜூனியர் இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட், ஜூனியர் இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட் 4 PUOM, ஜூனியர் அசிஸ்டன்ட் 4 எலக்ட்ரிக்கல் அண்ட் ஜூனியர் டெக்னிக்கல். அது மாதிரி ஏகப்பட்ட போஸ்ட் வந்து ஃபில் பண்ணுறாங்க கைஸ். மொத்தமாக எத்தனை போஸ்ட்னு பார்த்தீங்கன்னா 400 போஸ்ட் வந்து ஃபில் பண்ணுறாங்க. எதில் பார்த்தீங்கன்னா ரீஃபைனரிஸ் டிவிஷனில். அப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா ஃபார் பைப்லைன் டிவிஷனில் வந்து இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட் எலக்ட்ரிக்கல் எடுக்கிறாங்க, இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட் மெக்கானிக்கல், இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட் அது டெக்னிக்கல் அட்டெண்டன்ட் வந்து ஃபில் பண்ணுறாங்க. அந்தந்த ஸ்டேட் என்னென்ன ரீஜியன் ஸ்டேட் வைஸ்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான் கைஸ். இது வந்து வேக்கண்ட்டு. அதோட குவாலிஃபிகேஷன், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. என்னென்ன ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸு, எவ்வளோ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், என்ன டிகிரி வந்து முடிச்சிருக்கணும், அது வந்து சொல்லியிருக்காங்க. அது கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பைப்லைன் டிவிஷனில் என்னென்ன போஸ்ட் எடுக்கிறாங்க, அதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் வேணும், என்ன ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், அதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா போஸ்ட் குவாலிஃபிகேஷன், போஸ்ட் வைஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரீஃபைனரி டிவிஷன். அந்த டிவிஷனில் வந்து போஸ்ட் குவாலிஃபிகேஷனில் வந்து என்னென்ன ஃபில் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன், ஜூனியர் இன்ஜினியர்ஸினும் ப்ரொடக்ஷனு, அது மாதிரி எலக்ட்ரிக்கலு, மெக்கானிக்கலு, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அப்படின்னு வந்து ஏகப்பட்ட போஸ்ட் வந்து ஃபில் பண்ணுறாங்க போஸ்ட் குவாலிஃபிகேஷனில். அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எந்த மாதிரி டெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டாக இருக்கும். ஆன்லைனில் வந்து டெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். என்ன ஏஜ் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 18 to 26 years அந்த ஏஜில் வந்து இருக்கிற மாதிரி இருக்கணும். ப்ளஸ் வந்து ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. அது உங்களுக்கு வந்து கிளியராக பார்த்து உங்களுக்கு என்ன கேஷ் வைஸோ அதில் கிளியராக பார்த்தீங்கன்னா தெரியும் கைஸ். நான் வந்து இதோட PDF வந்து டெலகிராம் சேனலுக்கு கொடுக்குறேன், அதில் வந்து அப்லோட் பண்ணுறேன். அதோட லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி போய் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் ஃபார் ரேங்கிங் எலிஜிபிள் க்ரைட்டீரியா அது வந்து எப்போ வந்து சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 31/7/24 அந்த டேட்டில் வந்து சொல்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க. அப்புறம் வந்து செலெக்ஷன் மெத்தடாலஜி, செலெக்ஷன் வந்து எந்த மாதிரியில் வந்து செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு. இதில் வந்து ஸ்கில்லு, ப்ரொஃபிஷியன்சி, ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கும். ரிட்டன் டெஸ்ட் அதான் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு என்னென்ன அதில் கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் நாலேஜ் வந்து 75 மார்க்ஸ். அதில் வந்து என்னென்னா நியூமேரிக்கல் எபிலிட்டி 15 மார்க்கு, ஜென்ரல் அவேர்னஸ் 10 மார்க்கு அப்படின்னு வந்து ஆப்ஜெக்டிவ் மல்டிபிள் சாய்ஸ் டைப்பாக வந்து இருக்கும் இந்த எக்ஸாமு. அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னென்ன போஸ்ட் வந்து ஃபில் பண்ணாங்க அது வந்து கொடுத்துருக்காங்க. டிக்ளேர் இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் அது கொடுத்துருக்காங்க. இது தேவையில்லாது, இது லைட்டாக ஒரு தடவை மட்டும் படித்து பாருங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால். அது ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷனு கொடுத்துக்கிறாங்க. ஹவு டு அப்ளை ஆன்லைன் அப்ளிகேஷன், ஆன்லைனில் எப்படி வந்து அப்ளை பண்ணுறது அதை வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இதை வந்து ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணுங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
நீங்கள் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணுற மாரி இருக்கும், மெயில் ஐடிலாம் கொடுத்து. அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் வந்து கொஞ்சம் டீப்பாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து ஃபோட்டோ சிக்னேச்சர் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி அவங்க கொடுத்துக்கிற ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அதை வந்து கம்ப்ரெஸ் பண்ணி எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துங்க. எப்போ ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 22/7/2024 அப்போ வந்து அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. எப்போ எண்ட் ஆகுதுன்னு அப்ளிகேஷன் க்ளோஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 21/8/2024 அப்போ வந்து அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க. அதுக்குள்ளே யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியுமோ, எலிஜிபிலிட்டி இருக்கோ அவங்கெல்லாம் அப்ளை பண்ணுங்கள். அவ்வளோதான் கைஸ், வேறு எதுவும் ஒன்றும் இல்லை. லாஸ்ட்டாக என்ன சொல்லிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிட்டி வைஸ் வேறு எங்கே வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க அதை வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு நியர்பையில் எந்த லொக்கேஷன் இருக்கோ அதை சூஸ் பண்ணி எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அது வந்து கொஞ்சம் கீழே டீப்பாக கொடுத்துருக்காங்க, என்ன ஸ்டேட் வைஸ்னு அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கங்க. அவ்வளோதான் கைஸ், வேறு ஒன்றும் இல்லை. இது மட்டும் தான் கொடுத்துருக்குறாங்க. யார் என் சேனல் டிஸ்கிரிப்ஷன் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் டெய்லியும் வந்து வீடியோ போடுவேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். பை கைஸ்.